ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நம்மளுடைய சேனலில் ஒரு நாளைக்கு முன்பதாகவே தங்கம் விலை அதிகரிக்குமா குறையுமா என்ன ரேஞ்சில் இருக்கும் அப்படின்ற ஒரு ப்ரிடிக்ஷன் இன்ஃபர்மேஷன் போடுவோம். அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும்னா இப்பொழுதே என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு அது ரிசீவ் ஆகும். அதன்படியே நாளை அக்டோபர் 28 தங்கம் விலை அதிகரிக்குமா குறையுமான்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஏர்லி மார்னிங் மார்க்கெட் ஃபிக்ஸிங்க்கு முன்னாடி நான் போட்ட வீடியோவில் இன்றைக்கான தங்கம் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஒரு கிராமுக்கு ₹120 வரை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம எதிர்பார்த்தோம். பட் ஆனால் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் குறையாமல் ஒரு ₹50 மாத்திரம் தான் குறைஞ்சது. ஆனால் அதுக்கப்புறமேட்டுக்கு செகண்ட் டைம் ரேட் சேஞ்ச் ஆகி நம்மளுடைய ப்ரொடிக்ஷன் மார்க்கெட்டுக்கு அது சிங்க் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை 11,300 per கிராம் என சந்தைப்படுத்தப்பட்டுள்ளது. ஒரு சில கடைகளில் இந்த ரேட் வந்து இன்னும் அவங்க ஃபிக்ஸ் பண்ணலை, சிங்க் பண்ணலை. பட் ஆனால் சிங்க் ஆகாத கடைகள் எல்லாத்துலேயுமே நாளைக்கு வந்து அந்த ரேட்டை அவங்க சிங்க் பண்ணிடுவாங்க. அதாவது காலையில் வந்து பார்த்தீங்கன்னா 24 கேரட் வந்து 12,491க்கும், 22 கேரட் வந்து 11,450க்கும், 18 கேரட் 9,575க்கும் இருந்த நிலையில் திரும்ப செகண்ட் டைம் சேஞ்ச் ஆகி அந்த 11,450லேருந்து அப்படியே ட்ராப் ஆகி 11,300 per கிராம் என சந்தைப்படுத்தப்பட்டுள்ளது. தங்கம் விலை டே பை டே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப் ஆகிட்டே வரதை பார்த்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய பரபரப்பு இருக்குது. பட் ஆனால் வந்து நம்ம என்ன ஒரு கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மந்த் பிகினிங்கில் வந்து 10,000 சில்லறையில் இருந்த தங்கத்தின் விலை தான் ஒரு 2-3 வாரங்களுக்குள்ளாகவே அப்படியே பீக் ஆகி 12,200 வரை ரீச் ஆச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைஞ்சிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து பதட்டப்பட வேண்டிய சூழ்நிலை ஒன்றும் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து அது திரும்ப திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப் ஆனாலும் திரும்ப வந்து அது பழைய ரேட்டை தாண்டி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. இது வந்து என்னுடைய கருத்து கிடையாது. கோல்டுடைய ஹிஸ்ட்ரி வந்து அதை சொல்லுது. கோல்டுடைய ஒப்பீனியன் தான், அது என்னுடைய ஒப்பீனியன் கிடையாது. கோல்டுடைய ஹிஸ்ட்ரியோட ஒப்பீனியன் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒருவேளை ஒரு மைல்டாக ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் வந்துட்டு இருந்தாலும், பட் ஆனால் கோல்டை நம்ம கன்சிடர் பண்ணும்போது அது வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் நம்ம எல்லாமே நம்ம சொல்லுவோம். ஸோ நம்ம இன்னைக்கு கோல்டை வாங்கி நெக்ஸ்ட் டே செல் பண்ணுறதோ ட்ரேட் பண்ணுறதோ அது வந்து எந்த வகையிலுமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம சொல்ல முடியாது. ஸோ நம்ம லாங் டேர்முக்கு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து கோல்டு அதனுடைய இப்போதைக்கு இருக்க ரேட்டை வந்து தாண்டி போகும் அப்படின்றதுல எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. அண்ட் இன்னொரு டாபிக் வந்து வெள்ளி வந்து பார்த்தீங்கன்னா, சமீபத்தில டக்குன்னு ரொம்ப பீக் ரேஞ்சுக்கு போயிட்டு, அதுக்கப்புறமேட்டுக்கு அதுவும் வந்து படிப்படியா வந்து குறைஞ்சு வந்துகிட்டே இருக்கு. பட் ஆனா இப்போ ஒரு 2, 3 டேஸா வந்து ஒரு மினிமம் அமௌண்ட்ல அது டிக்ரீஸ் ஆகுது. ஸோ எனக்கு என்னமோ அது சேச்சுரேட் ஆயிடுச்சோன்னு எனக்கு தோணுது. பட் ஐ அம் நாட் ஷூர். நம்ம இன்னும் வருகிற நாட்கள்ல அது இன்னும் எவ்வளோ தூரத்துக்கு இறங்குதுன்னு நம்ம பார்க்கலாம். பட் ஆனா அது கூட வந்து பார்த்தீங்கன்னா, லாங் டேர்ம்ல திரும்ப பவுன்ஸ் ஆகி மேல வரதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. ஏன்னா சில்வருமே நம்ம ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம்னா, அதுவும் ஒரு ஹெவி கிராஷ் அண்ட் ஹெவி கரெக்ஷன் வந்து குடுத்த போதிலும், அது திரும்பமாக பவுன்ஸ் பேக் ஆகி வந்திருக்கு ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரியில. அண்ட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சில்வர்ல தயாரிக்கிற பொருட்களா இருக்கட்டும், அதனுடைய நீடா இருக்கட்டும், ப்ரீவியஸ் சிச்சுவேஷனை கம்பேர் பண்ணும்போது இப்போ அதிகமாகவே அது தேவைப்படுது. ஸோ இதுவும் கூட வந்து பார்த்தீங்கன்னா, திரும்ப பவுன்ஸ் பேக் ஆகி மேலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது எல்லாமே நான் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, லாங் டேர்முக்கு தான். ஸோ இன்னைக்கு வாங்கி அடுத்த வாரமே சேல் பண்ணணும் அப்படின்ற அந்த மாதிரி கான்செப்ட்டுக்கு நான் சொல்ல வரல. ஒரு லாங் டேர்மா பார்க்கும்போது கண்டிப்பா கோல்டு அண்ட் சில்வர் அது பவுன்ஸ் ஆகி திரும்ப மேலே வரதற்கான வாய்ப்புகள் தான் அதனுடைய சரித்திரம் சொல்லுகிறது. அண்ட் இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கோல்டு ரொம்ப டாப்பில் போகும்போது நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணும். இது எப்படி திரும்ப வாங்க போகிறோம், என்ன இது ரேஞ்சு என்னதான் ஒரு ஒரு ஸ்டாப்பேஜே இல்லையான்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணோம். ஸோ இப்போ வந்து அதுக்கான ஒரு பதட்டத்தை அதை ஸ்டாப் பண்ணி இல்லை வாங்க முடியுன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் அது கொடுத்துருக்கு. இதனால் வந்து மக்கள் மத்தியில் கொஞ்சம் வாங்குறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. பட் எனிவே இது 11,000 ஒரு சாதாரண அமௌண்ட் கிடையாதுங்க. 11,000 per கிராம். அது ஒரு ஜிஎஸ்டி, மேக்கிங் சார்ஜஸ், வேஸ்டேஜ்லாம் நம்ம போட்டோம்னா அது கூட இன்னும் கூட அது பெரிய லெவலில் தான் இருக்குது. பட் கம்பேரிட்டிவ்லி ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணும்போது இப்போ கொஞ்சம் ட்ராப் ஆயிருக்கு. ஸோ கன்சிடர் பண்ணுவோம். மார்க்கெட் எப்படி மூவ் ஆகி அப் அண்ட் டவுன் போகுதுன்னு பார்க்கலாம் வருகிற நாட்களில். அண்ட் அடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபெட் ரேட் கட் வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி கோல்டு வந்து அப் அண்ட் டவுன் மூவ் ஆகும். ஸோ அவங்க இப்போ அதிகரிக்கிறாங்களா இல்லை குறைக்கிறாங்களான்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் கம்மிங் டு த சப்ஜெக்ட், இன்றைக்கான தங்கம் விலை ஒரு கிராம் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை 11,300க்கு சந்தைப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மத்தியில் நாளைக்கான தங்கம் விலையும் இந்த ரேட்லேருந்து டிக்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு கிராமுக்கு இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹50 முதல் ₹100 வரை ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருப்பினும் இது இப்போதைக்கு நைட்டு ஸ்டேட்டஸ் தான். அடுத்த அப்டேட் ஆஸ் யூஷுவல் நாளை காலையில் மார்க்கெட் ஃபிக்ஸிங்க்கு முன்னாடி கொடுக்குறேன். நீங்கள் டெஃபினெட்லி மார்னிங் சேனலை மானிட்டர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது உங்களுக்கு முழுமையான பயனாக இருக்கும். அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரீச் ஆகிறதுக்கு இப்பொழுது என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதோடு கூட என்னுடைய கோல்டு ப்ரிடிக்ஷனுக்கான இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கை செக் பண்ணி இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதோடு கூட உங்களுடைய ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், வெல்விஷர்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயன்பெறட்டும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே. நன்றி.